மற்றது அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் அந்த அறிக்கைய விட்டு தன்னுடைய பக்கத்துக்கு நாடுகளை ராஜதந்திர நகர்வுகளை நடத்தி கொண்டு போகின்றது. அப்படி என்னக்க இது இப்ப இந்த ஆலோசனை குழு அறிக்கைய வச்சு இவர் செக்ரட்டரி ஏதாவது ஒரு ஆணையம் ஒன்றை நியமிக்க வேணும், ஒரு கமிஷன் ஒன்றை நியமிக்க வேணும். அவர் நியமிக்காத பட்சத்துல இந்த அறிக்கை ஊடகங்கள்ல பரவலமா வாசிக்கப்பட்டு எழுதப்பட்டு பிரசித்தப்படுத்தப்பட்டு பேருந்து ஒரு மூலைக்கு போய் கிடக்க போதும் தெரியாது. இது பெரிய ஒரு சந்தேகமா இருக்காது. இப்ப இத்தனை 40,000 50,000 சிவிலியன்கள் செத்ததுக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத படி போக போதுன்ற ஒரு ஏக்கம் தமிழ் மக்கள் மத்தியில ஏற்படுகின்றது. இந்த இனப்படுகொலைய இந்த உலக நாடுகள் முதல் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு விசாரணை செய்து இது சம்பந்தப்பட்டவர்களை உலக நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்காவிட்டாலும் இவர்களை பகிரங்கப்படுத்தப்பட்டால் இது தமிழர் தேசத்துல இன்னொரு சிங்கள தேசம் இந்த இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை பலி எடுத்திருக்கிறது. ஒரு குறுகிய நிலப்பிறப்புகளை வச்சு இவ்வளவு சினத்தையும் சாக்காட்டி இருக்கிறதுன்றத எங்களுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை இங்க புலம்பெயர்ந்த நாட்டில உள்ள அரசாங்கங்களோ இந்த தமிழர் அமைப்புகளோ தமிழர் அரசாங்கங்களோ அதுக்கான முனைப்புகளை செய்யலாம். இந்த விசாரணை மக்களை பாதுகாக்கணும், இந்த தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு முனைப்பு ஒரு கருத்து பரவலாக ஏற்படையில ஒரு சர்வதேச அமைதிப்படை ஒன்று வடக்கு கிழக்குல நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதே நேரத்தில் மக்களும் மற்ற இன்றைக்கு லிபியாவில கூட எத்தனையோ உள்ளூராட்சி வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த யுத்த சூழ்நிலையிலும் நின்று செயல்படுகின்றன. எங்கண்ட நாட்டில வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்படவில்லை. எனவே அங்குள்ள அரசியல்வாதிகள் சோரம் போனவர்களாக இருக்கிறார்கள். இங்கு புலம்பெயர்ந்த மக்கள் தான் இதை இன்னும் உசார்படுத்தி பகிரங்கப்படுத்தி எங்களுக்கான ஒரு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதே டென்மார்க்கிலிருந்து ராஜரட்னம் இணைந்து கொண்டார்.